ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுந்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கை ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ எதை பற்றிய எச்சரிக்கை ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணுங்கள். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளுங்க. அன்று அப்படி என்ன அதிபயங்கரமான நாள்னு கேட்குறீங்களா? அன்று தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 9வது மாதமான மார்கழியுடைய 15ஆம் நாள். கிழமை வந்து திங்கக்கிழமை. ஆக்சுவலி அந்த திங்கக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது. சோமவாதியில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை ஒரு சர்வசக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசை அப்படி என்ன சர்வசக்தி வாய்ந்த அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா? மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ப்ளஸ் இந்த ஆண்டுடைய கடைசியாக வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை வருவது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் அடுத்த வருடம் உங்களுக்கு புதுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த புதுமையான விஷயங்கள் என்னென்னங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மார்கழி அமாவாசையிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்கழி அமாவாசையுடைய பலனை வந்து மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஏன்னா உங்கள் ராசிக்கு மார்கழி அமாவாசையுடைய சிறப்பு, மார்கழி அமாவாசையிலேருந்து உங்கள் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிற பரிகாரங்களை முழுசாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி மற்ற அமாவாசை போல் இல்லாமல் மார்கழி அமாவாசை ஒரு சிறந்த அமாவாசையாக சொல்லப்படுது. மார்கழி அமாவாசை அன்று இரவு இதை மட்டும் தவறாமல் நீங்கள் செய்யணும். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் இதை செய்தீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரராக ஆகலாம். அப்படி என்ன விஷயம் செய்யணும், அதை செய்கிறது எப்படி முறங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆன்மீக சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நம்பிக்கையோடு செய்யக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் தலையெழுத்து மாறும். அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. பொதுவாக மாதங்களில் தெய்வ வழிபாட்டிற்கு மிக சிறந்த மாதம் என்றால் அது மார்கழி என்று சொல்லலாம். இப்படி மிக சிறப்பு வாய்ந்த மார்கழி மாத அமாவாசை அன்று இரவு வீட்டில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்தாவே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறைந்து பணவரவு அதிகரிக்கும். அப்படி என்ன பரிகாரம், அதனை எவ்வாறு செய்வது அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மீன ராசிக்காரங்க அந்த ரகசியம் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை மற்றும் கடன் சுமை அதிகரித்து உங்களை பாடாப்படுத்துதுன்னா அந்த பிரச்சனைகளை குறைக்க இந்த பரிகாரமே ஒரு தீர்வாக உங்களுக்கு அமையும். அதனால் இதை மறக்காமல் செய்யுங்க. பொதுவாக மார்கழி மாதமே மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் என்று சொல்லப்படுது. இதனை குறிக்கக்கூடிய வகையில் கிருஷ்ண பகவான் நான் மார்கழி என்று, அதாவது மாதங்களில் நான் மார்கழி என்று பகவத்கீதையிலே கூறியிருக்கிறாரு. இப்படி பல சிறப்புகளை கொண்ட மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலன்களை அளிக்கும் என்று சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சக்தி. அன்று இரவு 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள் நான் சொல்லதை செய்யுங்க. ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு, ஒரு துண்டு விரலி மஞ்சள், அப்புறம் ₹1 நாணயம் ஆகியவற்றை வைத்து நன்கு முடிச்சு போட்டுக்கொள்ளுங்க. முடிச்சு போட்டதை அதனை உங்கள் வீட்டு பூஜையில் வைத்து விளக்கேற்றி மனதார லக்ஷ்மி தேவி நினைத்து வழிபாடு வந்து செய்யுங்க. வரக்கூடிய புது வருடத்தில் உங்கள் வீட்டில் உள்ள பண கஷ்டங்கள், கடன் சுமைகள் அனைத்தும் நீங்கிவிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்க. ஸோ இந்த பரிகாரத்தை மார்கழி அமாவாசை அன்று செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பண கஷ்டங்கள், கடன் சுமைகள் நீங்குவதை நீங்களே வந்து காணலாம். இது ஒரு அற்புதமான பரிகாரம். இந்த பரிகாரத்தை அனைவருமே தெரிஞ்சு பண்ணுங்கிறதுனால தான் டெய்லி அமாவாசை பலனை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த விஷயத்தை வந்து அனைத்து ராசிக்காரங்களுக்குமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் மீன ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ மீன ராசிக்காரங்க இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி உங்களுக்கு திருமண காரியங்கள்லாம் இதுக்கு முன்னாடி சாதகம் இல்லாமல் இருந்ததில் அந்த மாதிரியான திருமண விஷயங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு உருவாகிருக்கு. இன்னும் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை உருவாயிருக்குங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. மீனராசி புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் மீனராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாராளமாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பலன்களை பார்க்கலாம். ஆக்சுவலி அடுத்தவர்களுக்கு உதவிகளை தயங்காமல் இந்த அமாவாசையிலேருந்து செய்ய ஆரம்பிக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசை சின்ன விஷயம் கூட உங்களுக்கு ஈஸியாக நடக்கும். அதே போல் இந்த அமாவாசையிலேருந்து சின்ன விஷயத்து கூட கோபம் வராமல் நிதானமாக இருக்கிறது நன்மை தரும். கோபம் மட்டும் பட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். அப்புறம் வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் நன்மை உண்டாகும். ஸோ வேற்றுமொழி பேசக்கூடிய நபர்கள் உங்ககிட்ட பேசும்போது அவங்கக்கிட்ட நிறைய நீங்கள் வந்து நட்பு வைத்து கொள்ளலாம். அவங்கக்கிட்ட நட்பு வைத்து கொள்றதுக்கெல்லாம் பயப்படலாம் வேண்டாம். அவங்கக்கிட்ட நட்பு வைத்து கொள்றதுனால உங்களுக்கு லாபம்தான் ஏற்படும். அதனால் பேசலாம். அப்புறம் புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வீண் அலைச்சல் ஏற்படும், அதை மட்டும் குறைச்சிக்குங்க. நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படும். அதை மட்டும் தயவு செய்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மாற்றிக்குங்க. ஏன்னா நீங்கள் நினச்சபடியே நடக்கிறதுக்கு வந்து கடவுள் வந்து உங்களுக்கு இந்த டைம் சாதகமாக இருக்கிற மாதிரி தெரியல. டென்ஷன் ஏற்படும். அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு ஒரே வழி, நீங்கள் நினச்சபடி நடக்காததை ஏற்றுக்க பாருங்கள். ஏற்றுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இந்த அமாவாசையிலிருந்து வீண் விவாதங்கள் தோன்றும். அதனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆதரவை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடுபடுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அப்புறம் விருந்தினருடைய வருகையானது இருக்குது. தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதா இருந்தால் வாங்கலாம். இப்போ நீங்கள் வாங்கும்போது தடையே இல்லாமல் வாங்கி பலனானது உங்களுக்கு பெற முடியும். அப்புறம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் பார்க்கும்போது போட்டிகள் நீங்கி உங்களுக்கு தொழில் வியாபாரம் நன்கு நடக்கும். உங்களுடைய வியாபாரத்திற்கு பக்கபலமாக முக்கியஸ்தவர்கள் வந்து ஒருவருடைய உதவி கிடைக்கும். அப்புறம் முக்கிய பொறுப்பாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அந்த மாதிரி ஆதரவு கிடைக்கிறதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. திரும்பலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ் பண்ணிக்க முடியாது. அதனால் இப்போ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான வேலை இருக்கும். உத்தியோக காரணமாக வெளியில் தங்க வேண்டியது நேரிடும். அலுவலகத்தில் எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது நல்லது. முக்கியமாக மேல் அதிகாரிகளிடம் சொன்ன வாக்கை காப்பாற்ற அதிக முயற்சி செய்யணும். இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் தாமதமாக வரும். கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கவனம் தேவை, இல்லைனா அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது நல்லது. கவனம் சிதற விடாமல் இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்கிறது வெற்றிக்கு உதவும். சக மாணவர்களோடு பழகும்போது கவனமாக இருக்கணும், இல்லைனா சக மாணவர்கள் உங்களுக்கும் பிரச்சனை வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு அனைத்து விதமான நிலைகள்லையும் நன்மைகள் வந்து பெற முடியும். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து சேரும். அதை எல்லாத்தையுமே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய நண்பர்கள் விட்டு பிரிய வேண்டிய நிலை வரும். உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக இந்த அமாவாசையிலிருந்து பார்த்து கொள்வது நல்லது. வேலையில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கவனத்தோடு செல்வது நல்லது. இல்லைனா வேலையில் நிறைய நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. பரிகாரமாக இந்த அமாவாசையில் கடலையை வந்து நெய்வேத்தியம் செய்து நீங்கள் குருவை வணங்கணும். அப்படி இந்த அமாவாசையில் பண்ணிங்கன்னா வருமானத்தை உயர்த்தும், மன அமைதி கிடைக்கும். இந்த ஒரு பரிகாரத்தையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணது மீன ராசிக்காரங்க. இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை வந்து நான் சொன்னதை வந்து இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக
வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.